வணக்கம் மக்களே! நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான பத்தி தான் வீடியோ போடப் போறேன். நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். நீங்க பார்க்கறது நவக்கிரக சீரிஸ் எபிசோட் 6. யார் இந்த சுக்கிர பகவான்? எனக்கு சுக்கிர பகவான புடிக்காது. நான் தெய்வ பக்தியில இந்த வீடியோல போடல. சுக்கிரன் மேல இருக்கிற வெறுப்பால எனக்கு சுக்கிரன் மேல இருக்கிற வெறுப்பால தான் இந்த வீடியோவ போடுறேன். அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கோவத்துல நான் இதுவரைக்கும் எல்லா யூடியூப் வீடியோஸ்லயும் ஒரு வாட்டிக்கோ என்னோட சேனல்ல ஒரு வீடியோல கூட நான் கெட்ட வார்த்தை பேசினது கிடையாது. திருப்பதி ஒரு வாரத்துக்கு கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நான் திருப்பதி பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நான் அந்த நீலாதேவி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இளவரசியோட பெருமாளுக்காக செஞ்ச அந்த ஒரு விஷயத்தால தான் மயிர் புடுங்குறதுங்கிற கெட்ட வார்த்தை உருவாச்சு. அதை யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நான் சுக்கிரன் மேல இருக்கிற கோவத்தாலையும் வெறுப்பாலையும் சுக்கிரனை எப்பவுமே ஷிதி அப்படிங்கிற கெட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவேன். என்னடா சொல்ற? எல்லா கடவுள்களையும் சமமா வணங்குறேன். நீங்க அதாவது நீ எப்படி ஒரு கடவுளை கெட்ட வார்த்தையில திட்டலாம்? ஏன் உங்களை வெறுக்கலாம்னு கேட்கறாங்க. ஆமாங்க, நான் சுக்கிரனை வெறுக்கிறதுக்கு காரணம் இவர் பிராமணனா பிறந்தாலும் நிறைய தப்பு பண்ணிருக்காரு. அத பத்தி நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இவரோட பிறப்பை பத்தி பார்க்கலாம். மகாவிஷ்ணுவையே அவரோட தன்னோட காலால மகாவிஷ்ணுவோட நெஞ்சில எட்டி உதைச்ச பிறகு முனிவர் இருக்காருல்ல, அவருக்கு 3 மனைவிங்க. கியாதி, காவியா, அப்புறம் புலோமா. அதுல கியாதி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம லட்சுமி தேவி. அதுல காவியாக்கு பிறந்தவர் தான் சுக்கிர என்னால் வெறுப்பல ஷிதி அப்படின்னு அழைக்கப்படுற சுக்கிர பகவான், அதாவது சுக்கிராச்சாரியார். இவரோட உண்மையான பேரு பார்கவன். அதே மாதிரி புலோமா தேவிக்கு பிறந்தவர் தான் சனவா. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். சனவா சுகன்யா லவ் ஸ்டோரிய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வரக்கூடிய ஒரு தவயோகி தான் இந்த சனவா. அடுத்து இப்ப நான் உங்ககிட்ட சுக்கிரனை பத்தி தான் சொல்ல போறேன். சுக்கிரன் மகாவிஷ்ணு தேவர்களை காக்கிறதுக்காக காவியாவை கொண்டிருப்பாரு. அசுரர்கள் அவங்களோட குரு இல்லாத சமயத்துல காவியாவோட வீட்டுல தஞ்சம் அடைஞ்சாங்க. காவியா இந்திரனையே தோக்கடிச்சுட்டாங்க. அதனால மகாவிஷ்ணு அந்த பேரியரை உடைச்சு தன்னோட சுதர்சன சக்கரத்தால காவியாவோட தலையை வெட்டி கொன்னுருவாரு. அதை பார்த்த பிறகு முனிவர் தன்னோட மனைவியை திரும்ப உயிர் தேட வச்சிருப்பாரு. அதனால மகாவிஷ்ணுக்கு நீ பூமியில அவதாரம் எடுத்து கஷ்டப்படுவேன்னு விஷ்ணுக்கு அந்த சாபத்தை கொடுத்தாரு. அதன்படி பூமியில தீய விஷயங்கள் பெருகும் போது மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து அந்த தீயவர்களை கொல்லுவாரு அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது. தன்னோட பெத்த அம்மாவையே அந்த விஷ்ணு கொன்னுட்டான்னு நினைச்ச பார்கவன் அன்னிலிருந்து மகாவிஷ்ணு மேல தீராட பகைய வச்சிருக்கிறாரு. மகாவிஷ்ணு மேல அதிக வெறுப்பு உள்ள ஒரே நபர் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கல, அந்த பார்கவன் தான். சின்ன வயசுல இருந்து அவர் குரு பகவான் ப்ரஹஸ்பதியோட நண்பரா இருந்தாரு. அங்கிரிஷ முனிவருக்கு சீடனா சேர்ந்தார். ஆனா அங்கிரிஷ முனிவர் தன்னோட பையனான ப்ரஹஸ்பதிய மட்டும் அறிவரை சேர்ந்தவன்னு பாராட்டினால அவர் கௌதம முனிவருக்கு
சீடனா சேர்ந்திருப்பாரு. அதன் பிறகு ஆயக்கலைகள் 64 ஒவ்வொன்னையும் கத்துக்கிட்டாரு. அதன் பிறகு அசுரர்களுக்கு அவர் குருவா ஆயிட்டாரு. அசுரர்கள் நெறைய தீமை செஞ்சாலும், அவங்க செஞ்ச தப்ப தட்டி கேட்காம அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. கந்த புராணத்துல சூரபத்மனுக்கு ஆலோசகராவும், வராக நரசிம்ம புராணத்துல ஹிரண்யாக்ஷன் அப்புறம் ஹிரண்யகசிபுங்கிற அந்த அசுர இரட்டையர்களுக்கு ஆதரவாளராவும் இருந்தாரு. அசுரர்கள் எப்பவுமே சாக வர வேண்டிதான் தவம் இருப்பாங்க. அந்த சுக்கிரன் சுக்ராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் இருந்தாரு. அப்ப தேவர்கள் இந்திரனோட பொண்ணான ஜெயந்திய அனுப்புனாங்க. ஜெயந்தி சுக்கிரனோட தவத்தை கலைக்க முயற்சி பண்ணா. ஆனா அவளால முடியல. அதன் பிறகு சுக்கராச்சாரியார கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு அவளுக்கு அவங்களுக்கு தேவயானி அப்படின்னு ஒரு மகள் பிறந்திருக்காங்க. இந்த தேவயானி தான் பின்னால சந்திர குலத்தை சேர்ந்த யயாதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கிருஷ்ணரோட யாதவ குலம் உருவானதுக்கு இவங்களே ஒரு காரணம். சிவபெருமான் கிட்ட இருந்து மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கட்டுக்கிட்டு அந்த மந்திரத்தை பயன்படுத்தி திரும்ப திரும்ப அசுர குலத்தை உயிர் தேர வச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. புதன் பகவான் பிறப்போட சம்பந்தப்பட்ட அந்த தாரகமாய போர்லயும் புதனுக்கு ஆதரவா சந்திரனுக்கு ஆதரவா இருந்தவர் தான் அந்த சுக்ராச்சாரியார். இது மட்டும் இல்லாம அசுரர்களுக்கு திரும்ப திரும்ப உயிர் தேர வச்சதுனால அவரை யாருமே கொல்லவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு பிராமணனை கொன்னா பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுங்கிற பயத்தாலதான் யாருமே அவரை கொல்லவே இல்லை. இத பத்தி என்ன நினைக்கிற? ரொம்பவும் மோசமானவர் தானே இந்த சுக்கிரன். நல்லவனா இருந்தாலும் தீயவர்களுக்கு துணை போன ஒரு பிராமணனை தான் நான் அவரை வெறுக்கிறேன். தீயவரா கெட்டவங்களுக்கு உதவுனாலதான் எனக்கு சுக்கிரனை சுத்தமா பிடிக்காது. இவருக்கு ஜெயந்தியை தவிர மத்த ரெண்டாவதாவும் மூணாவதாவும் 2 மனைவிகள் இருக்காங்க. இவருக்கு உர்ஜஸ்வதி அப்படிங்கன்னு ஒரு மனைவி இருக்காங்க. இவருக்கும் உர்ஜஸ்வதிக்கும் ஷண்டா அமர்கா அப்படின்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. இந்த ஷண்டா அமர்கா வேற யாரும் இல்ல, நம்ம பிரகலாதனோட குருக்கள் தான் இந்த ஷண்டாவும் அமர்காவும். சுக்கராச்சாரியாரோட ஒரே பொண்ணான தேவயானி மட்டும்தான் யாதவ குலம் உருவானதுக்கு காரணமானவங்களா இருந்தாங்க. ஆனா சுக்கராச்சாரியாரோட சுக்கிர பகவானோட இந்த 4 மகன்களும் என்ன ஆனாங்க? மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவோட வயிற்றை கிழிச்சு கொடூரமா கொண்டு இருப்பாரு. அதை பார்த்து சுக்கராச்சாரியாரே பயந்து ஓடி இருப்பாரு. மகாவதார் நரசிம்ம படத்துல அந்த ஒரு சீன்ல இவன் இரண்யாட்சனை கொண்ட மாதிரி நம்மளே அதே மாதிரி கொண்டுருவான்னு பயத்துல யாருக்கும் பயப்படாது. சுக்கராச்சாரியாரே நரசிம்மரை பார்த்து பயந்தே ஓடி டெலிபோர்ட் ஆகியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம சுக்கராச்சாரியார் இந்த 2 பசங்களான சண்டனும் அமர்க்கனும் ஹிரண்யகசிபு சொன்னனால அசுரகுல சிறவர்கள் எல்லாருக்குமே தீய விஷயங்களை கத்து கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா பிரகலாதன் விஷ்ணு பக்தனுங்கிறனால அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நல்லதையும் விஷ்ணுவோட ஒரு நல்ல விஷயங்களை பத்தி சொல்லி கொடுத்து வளர்ப்பான். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை கொன்னதுக்கு அப்புறம் சண்டனும் அமர்க்கனும் தங்க செஞ்ச தப்ப நினைச்சு பிரகலாதன் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. பிரகலாதன் அவங்கள மன்னிச்சுட்டான். அதன் பிறகு சண்டனும் அமர்க்கனும் இனிமே நம்ம அப்பா மட்டுமே அசுரர்களுக்கு குருவா இருக்கலாம், இனிமே நம்ம அசுரர்களுக்கு குருவா இருக்க தேவையில்ல அப்படின்னு அவங்க 2 பேரும் அசுரர்களுக்கு குருகுலம் பயின்ற வேலைய அவங்க கைவிட்டுட்டு காட்டுக்கு போய்
தவம் இருந்து தங்களோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்தது சுக்கிர பகவானுக்கு 3வதா சதபர்வா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு துவஷ்டா, தாராத்தரா அப்படின்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. புதன் பகவானோட பிறப்போட சம்பந்தப்பட்ட அந்த தாரகாமய போர்ல இந்திரன் அவங்கள கொன்னுருவாரு. இதனால திரும்ப திரும்ப அசுர குலத்தை உயிர் தேட வச்சுக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் பயங்கரமா கோவப்பட்டு சுக்கிரனை முழுங்கிட்டாரு. குரு பகவான் தன்னோட பையனான கசனை அனுப்பினாரு. கசனும் தன்னோட அப்பா சொன்ன மாதிரி அந்த சுக்கிரனுங்கிற அந்த சிதி கிட்ட இருந்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இந்த வீடியோவை எடுக்கும் போது நான் சில சீன்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுறது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை இழிவுபடுத்த அப்படி பேசல. எனக்கு சுக்கிரன் மேல இந்த வெறுப்பால தான் நான் அந்த கெட்ட வார்த்தைய பேசுறேன். தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கெட்ட வார்த்தை பேசுனேன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் நான் கெட்ட வார்த்தை பேசின ஒரு சீனை மட்டும் நீங்க இங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதனால இல்ல கசன் சுக்கிரனோட சஞ்சீவினி மண்டலத்தை கட்டுக்க வர போனவன் தேவயானி அவளை லவ் பண்ணான். ஆனா 3 வாட்டி அசுரர்களால திரும்ப திரும்ப கொல்லப்பட்டு உயிர் தேட வச்சதுனால தேவயானி கசனை லவ் பண்ண. ஆனா கசன், நீ என்னோட குருவோட பொண்ணு, அதன்படி நீ எனக்கு அக்காவாதான் அவனு அத மறுத்துட்டான். இதனால கோவப்பட்ட தேவயானி கசனுக்கு சாபம் கொடுத்திருப்பா. அந்த சாபத்தாலதான் கசனுக்கு சஞ்சீவினி மந்திரம் ஞாபகம் இல்லாத மாதிரி, சில நேரங்கள்ல ஞாபகம் இல்லாத மாதிரி ஆகிருக்கும். கசனும் அத சந்தோஷமா எடுத்துக்கிட்டான். பதிலுக்கு அவனும் அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருப்பாரு. உன்னை ஒரு பிராமணன் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு சத்திரியன் தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு பதில் சாபத்தை கொடுத்திருப்பான். அந்த சம்பவத்துலதான் தேவயானி யயாத்திய கல்யாணம் பண்ணிருப்பா. இதே மாதிரி நிறைய சத்திரியர்களும் வேற குலத்தை சேர்ந்த எந்த பெண்களை வேணாலும் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அவங்க எல்லாரும் சமமா பாக்கிறவங்கனாலதான் எந்த குலத்தை சேர்ந்த பெண்களை வேணாலும் அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு, நம்ம ஹனுமான் பத்தின வீடியோவை நான் இன்னைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போத்திருப்பேன்ல, அதுல ஹனுமானோட பெத்த அம்மாவான அஞ்சலி முன்ஜென்மத்துல புஞ்சிக தலைங்கிற தேவலோக பெண்ணா இருந்து ஒரு பேர் தெரியாத முனிவர் கிட்ட இருந்து வாங்கின சாபத்தால பூமியில தீவிர சிவபக்தனான குஞ்சரனுங்கிற ஒரு ராஜாக்கு மகளா பிறந்திருப்பாங்க. அவங்க பூமியில சாதாரண மானிட பிறவி எடுத்து அதன் பிறகு குரு பகவானோட பையன் கூடவே வானர குல அரசன் கேசரியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம ஹனுமான் பிறந்திருப்பாரு. கிருஷ்ணர் என்னடா அரச குடும்பத்துல பிறந்தாலும் அவர் எளிமையான வாழ்க்கைய 14 வருஷமா வாழ்ந்து காட்டியிருப்பாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் சுக்கிரனை முழுங்கிட்டாரு. சுக்கிராச்சாரியார் சிவனோட வயிற்றுல 1000 வருஷம் தவம் இருந்தாரு. அதன்படி சிவபெருமான் தன்னோட வயிற்றுக்குள்ள இருந்த சுக்கிரனை வெளியில எடுத்திருப்பாரு. அப்படி சாதாரண முனிவர் மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் மாற ஒரு ஆடைகள் அப்புறம் ருத்ராட்ச மாலைய அணிஞ்ச சுக்கராச்சாரியார் தாடி மீசை இல்லாத இளைஞனா நீண்ட கருப்பு கலர் தலைமுடியோட உடம்புல நிறைய நகைகள் அப்புறம் கிரீடங்கள் ஸ்வேதாம்பரம்னு சொல்லக்கூடிய பிரகாசமான வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அழகா வெளியில வந்திருப்பாரு. அதுல அப்போ சுக்கராச்சாரியர் கிட்ட இன்னையில இருந்து நீ சுக்கரன் அப்படின்னு அழைக்கப்படுவ, நீ காளைகள் அப்புறம் அன்பின் கடவுளா இருப்ப, உன்னை வெள்ளிக்கிழமையில வழிபட்டா நீ மக்களுக்கு
உன்னை வேண்டின பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு வெள்ளிக்கிழமையே சுத்தமா பிடிக்கல. தமிழர்களான நம்ம வணங்குற பெண் தெய்வங்களான மாரியம்மன், முத்துமாரியம்மன், அங்காளம்மன், பேச்சியம்மன், பிடாரியம்மன், பண்ணாரியம்மன், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன், நார்த் இந்தியன்ஸான நம்ம வணங்குற துர்கா தேவ் நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வணங்குற துர்கா தேவி, அப்புறம் காளி தேவி மாதிரியான பெண் தெய்வங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு இந்த கிழமைய வந்து பெண் தெய்வங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் எனக்கு வெள்ளிக்கிழமையும் பிடிக்கல, சுக்கிரனையும் சுத்தமா பிடிக்கல. எனக்கு வந்து வெள்ளிக்கிழமைய வந்து இந்த சுக்கிரவார்னு சொல்ல முடியாது, சிதிவார்னு தான் சொல்லணும்னு எனக்கு சுக்கிரன் மேல அவ்வளோ வெறுப்பு இருக்கு. நம்ம முருகப்பெருமான் நினைச்சிருந்தா தன்னோட வேலாயுதத்தால சுக்கிரனோட நெஞ்சில குத்தி சுக்கிரனோட கதையை முடிச்சிருக்கலாம். விநாயக பெருமான் நினைச்சிருந்தா தன்னோட தும்பிக்கையால சுக்கராச்சாரியரோட கழுத்தை நினைச்சு கொண்டு இருக்கலாம். மகாவிஷ்ணு நினைச்சிருந்தா சுக்கிரனோட அம்மாவை கொண்ட மாதிரி சுக்கராச்சாரியரையும் அதே மாதிரி தலை வெட்டி கொண்டு இருக்கலாம். விஷ்ணுவோட பசங்களான பால உற்சாகா நினைச்சிருந்தா தங்களோட சக்திகளை பயன்படுத்தி நிறைய தீய செயல்கள் செஞ்ச பிராமணனான அந்த சுக்கர பகவான அடி அடின்னு ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு கொடூரமா அடிச்சு கொண்டு இருக்கலாம். கூடவே சுக்கிரன் போட்டிருக்கிற அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ல அழுக்கு தெரியற மாதிரி நல்லா அடிச்சிருக்கலாம். சுக்கிர பகவான் எனக்கு பிடிக்காத வெள்ளிக்கிழமையில பிறந்தவர். வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெள்ளையா இருக்கிறதுனாலதான் அவருக்கு வெள்ளி அப்படின்னு பேர் வந்துச்சு. அவரோட பிடிச்ச கலர் பிரகாசமான வெள்ளை கலர். இது மட்டும் இல்லாம குதிரை எப்படி அவருக்கு வாகனம் ஆச்சுன்னா, வெள்ளை குதிரைங்க ரொம்பவும் வேகமானது. அதனால அசுரர்கள்ல வழிநடத்துற வேகத்தை குறிக்கதான் அவர் குதிரையை வாகனமா வச்சாரு. எனக்கு சுக்கிரனையும் பிடிக்கல, அவர் குடும்பத்தையும் சுத்தமா பிடிக்கல. நீங்களும் என்ன மாதிரி சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு குருவாய் இருந்தத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை என்ன மாதிரி உங்களுக்கும் சுக்கராச்சாரியரை சுத்தமா பிடிக்குமா? உங்களுக்கும் சுத்தமா பிடிக்காதா? இல்ல உங்களுக்கு சுக்கிரனை பிடிக்குமாங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாம அவரை ஏன் கொல்லாம எந்த கடவுள்களும் அவரை கொல்லாம விட்டாங்க? மகிஷாசுரனையே வதம் செஞ்ச காளி தேவி செஞ்ச துர்கா தேவி தன்னோட திரிசூலத்தால சுக்கிரனை குத்தி கொண்டு இருக்கலாம்ல. காளி தேவி நினைச்சிருந்தா தான் கிட்ட இருக்கிற அறிவாலை எடுத்து சுக்கிரனோட தலையை விட்டு அந்த சுக்கிரனோட ரத்தத்தை குடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த சுக்கராச்சாரியார் ஒரு தவயோகி. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பிராமணன். பிராமணனை கொண்டா பிரம்மகத்தி தோஷம் தான் நமக்கு பிடிக்கும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு யாருமே அவரை கொல்லவே இல்லை. பிரஜாபதி தக்ஷன் சிவபெருமான் தலையை வெட்டி கொண்டு இருப்பாரு. மகாவிஷ்ணு வாமன அவதாரத்துல ரொம்பவும் நல்லவனான தன்னோட பக்தனான மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி நிலத்தை கேட்டுப்பாரு. அப்போ சுக்கிரன் வந்திருக்கிறது இது மகாவிஷ்ணு தான், அவ உன்னை சாவடிக்க வந்து இருக்கான் அப்படின்னு எச்சரிச்சோம். மகாபலி கேட்காம வாமனன் கேட்ட நிலத்தை அவர் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அதன்படி சுக்கிரன் ஒரு பூச்சியா மாறி கமண்டலத்துக்குள்ள அடிச்சிருப்பாரு. அப்போ வாமனன் வந்து தங்கிட்ட இருக்கிற தர்ப புல்லால சுக்கிரனோட இடது கண்ணை குட்டி குருடாக்கி இருப்பாரு. அசுரர்கள்ல தீய வழியில செஞ்ச தப்பாலதான் மகாவிஷ்ணு அவனை தண்டிச்சிருப்பாரு. இந்த உலகத்துல நன்மை திரும்ப திரும்ப பிறந்தா அதுக்கு எதிராவோ அது மூலமா தோல்வி அடையறதுக்கு எப்பவுமே தீமையும் முக்கியம்னு தீமையையும் அவர் வந்து பக்கம் சேர்ந்தாரு. இதனாலதான் எனக்கு சுக்கிரனை
சுத்தமா பிடிக்கல. தன்னோட ஒரே பொண்ணான தேவயானி மட்டும் ஒரு சத்தியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்தான். தன்னோட 2 பசங்களும் இன்னும் தவம் பண்ணி மாச்சுக்கிட்டாங்க. தன்னோட மிச்சம் 2 பசங்கள அந்த இந்திரன் கொன்னுட்டான்னு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. தன்னோட சஞ்சீவனி மந்திரத்தால அசுரர்களையே உயிர் தர வைக்கிற சுக்கிரன் தன்னோட பசங்களை உயிர் தர வைக்க முடியலையேன்னு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. கடைசியில அவர் என்ன ஆனாரு? அவர் நவகிரகங்கள ஒருத்தரா மாறிட்டாரு. இந்த கலியுகத்துல சில அசுரர்கள்ங்கிறவங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிறவங்க, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அசுரர்கள்ல தன்னோட சஞ்சீவனி மண்டலத்தால திரும்ப திரும்ப உயிர் தர வச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த சுக்கிரன். என்னோட என்னால் வெறுப்புடன் அழைக்கப்படும் அந்த சுக்கிரன் என்று அழைக்கப்படும் சிதி. இது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல நம்ம அவரை வெள்ளிக்கிழமையில வழிபட்டா நம்மளோட பிரார்த்தனைகள் வீண் போகாது. நமக்கு சுகபோக வாழ்க்கை, லௌகிக இன்பங்கள், அமைதி, அப்புறம் அன்பு கிடைக்கதான் அவரை வணங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரி நீங்களும் சுக்கிரன் செஞ்ச தவறுகளுக்கு எந்த தேவர்களும் அவரை தண்டிக்கவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி சுக்கிரனை வெறுக்கிறவரா இருந்தா உடனே ஒரு கோபமான எமோஜிய கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, நடுவர்களை காத்துற செய்கையையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் இதயம், ஒரு குதிரைய நீங்க மறக்காம காமெண்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.